ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வெட்டிங்கில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் எப்படி சுலபமாக நம்ம வீட்டில் செய்கிறன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நான் இங்கே 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அசத்தலான சுவையில் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பல டிப்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் இது போல் வெட்டி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 3 பழுத்த தக்காளி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு. அது கூடவே கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஹேட்சன் தயிர் தான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நான் பிரியாணி அரிசி அளவு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. என்னோடய கைப்பிடியில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து 2 கப் அளவு வரும். நான் இப்போ ஊற போடலை, பிரியாணி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அரிசி ஊற போடுவேன். இப்போயே ஊற போட்டோன்னா அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறமா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4லேருந்து 5 பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் முழுக்க நெய்யில் செய்யணுன்னாலும் செய்யலாம். நான் இங்கே நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 3லேருந்து 4 பச்சை மிளகாவை இது போல் நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 4 புதினா இலையை சேர்க்கும் போது அந்த எண்ணெயில் புதினோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி அந்த பிரியாணி ஃபுல்லாக வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். அடுத்ததாக நீல வாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக வரணும்னா ரொம்ப பொறுமையோடு செய்யணுங்க. ஆமாம், நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஒரு தக்காளியோ இஞ்சி பூண்டு விழுதோ சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த காய் வதங்கிறதுக்கு டைம் விடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி பிரமாதமாக வரும். நான் இங்கே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெங்காயம் பொன்னிறமாக மாறி வரும். நடுவே ஒரு முறை இது மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு பாருங்கள். இன்னும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும். இது இன்னும் கண்ணாடி பதம் வரலை, ஸோ அதனால் நான் கிளறிட்டு திரும்ப மூடி போட்டு விடுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் பாதிக்கு பாதி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரியான ஸ்டேஜில் அடுத்ததாக நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நார்மல் மீடியம் சைஸ் டேபிள் ஸ்பூனில் 2லேருந்து 2.5, அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் சரி அளவு எடுத்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது தான் இங்கே பயன்படுத்தியிருக்கேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, கரெக்டாக 1 நிமிஷம் அந்த கலர் ப்ரௌன் நிறமாக மாறுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். கரெக்டாக 1 நிமிஷம் வெந்தால் போதும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடிப்பிடிக்காமல் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. 3 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்தோன்னா தக்காளி கூட சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லி நல்லா ஆஞ்சு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். கரெக்டாக 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சம அளவு, கொத்தமல்லியும் சம அளவு இருக்கணுங்க. ஈக்குவலான அளவில் புதினா கொத்தமல்லி கரெக்டாக கை கடக்கமாக 1 கைப்பிடி இருந்தால் போதும். அது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, கரெக்டாக 1 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா நான் மொத்தமாக ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி வீட்டிலேயே செஞ்சதுங்க. இந்த பிரியாணி மசாலாக்கான ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வேக வச்ச மட்டனை நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மட்டன் சேர்த்து இந்த மசாலா கூடவே வேக விடும்போது
இன்னும் இந்த மசாலா எல்லாம் மட்டனுக்குள்ளே இறங்கி மட்டன் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். பிரியாணி இருக்க பீசஸ் எல்லாமே நல்லா பக்குவமாக குக் ஆகி அண்ட் மசாலா அண்ட் ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கடை தயிர் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வீட்டில் தயார் பண்ண தயிராக கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த தயிராக இருந்தாலும் புளிப்பில்லாமல் கெட்டி தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் பொழுது சாதம் நல்லா மிருதுவாக வெந்து வரும். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியில் தண்ணி சேர்த்து அலசி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் எவ்வளோ அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பொருளும் நம்ம சேர்த்து நல்லா பொறுமையாக வதங்க விட்டு சேர்க்கும் போது நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு இது போல் அழகு போல் வெந்து வரும். 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவில் நான் இங்கே தண்ணி சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான பிரியாணி டிப்ஸை வீடியோ எண்டில் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சு ஒலை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்பவும் கிளறக்கூடாதுங்க. ஒரு 2லேருந்து 3 டைம் இது போல் கிளறி விட்டிங்கன்னா போதும். அடி பிடிக்காமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்து உப்பு தேவைப்படுதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த விதமான அரிசி பயன்படுத்தினாலும் பிரியாணி அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்துருக்கீங்களான்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கரண்டியை அந்த பிரியாணி பாத்திரத்தில் வச்சு பாருங்கள். பாதி அளவு உள்ளே மூழ்கியும் பாதி அளவு இது போல் மேலே தெட்டுப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே பிரியாணி தம் போடுறதுக்கு ஒரு பழைய இரும்பு தவா எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு சிம்மும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இது போல் அரிசியும் சாதமும் ஒன்று சேர வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் மேலே நல்லா டைட்டாக காற்று புகாத மாதிரி மூடிட்டு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. மேலே வெயிட் வச்சு காற்று போகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இது போல் வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் பிரியாணி சிம்லே குக் ஆகி வந்தால் போதும். நம்மளோட கமகமன்னு பாய் விட்டு மட்டன் பிரியாணி ரொம்பவே ஈஸியான முறையில் பக்குவம் மாறாமல் கல்யாணங்களில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு அட்டகாசமான ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you. Bye-bye.